ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். உருளைக்கிழங்குனாலே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் உருளைக்கிழங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்காகவே சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கூடையும் ரச சாதத்துக்கூடையும் அவ்வளவு நல்லாயிருக்கும். அதிக மசாலா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நறுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கங்க. ரொம்ப மெலிசாக நறுக்காமல் விரல் அளவுள்ள சைஸில் நறுக்கி எடுத்துக்கங்க. கிழங்கை நறுக்கும் போதே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடுங்க, இல்லைனா கிழங்கோட நிறம் மாறி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியும் போதே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நல்லா பொடி பொடியாய் நறுக்கிய பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு விருப்பப்படாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெருங்காயம் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கி செவக்கணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கி விட்டாலே போதும். அடுத்து நாம் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சு இந்த உருளைக்கிழங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி லேசாக செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை வதக்கும் போதே உப்பு சேர்த்தா தான் நமக்கு உருளைக்கிழங்குல உப்பு நல்லா ஊறி வரும். அதனால் இந்த சமயத்தில் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே லேசாக ஃப்ரை ஆகி வரணும். உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா முதல்லே சேர்த்துட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து வராது, ஆனால் மசாலா சீக்கிரம் கருகிடும். அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை முதல்ல சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாவும் கருகாது, உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. லேசாக ஓரங்களில் செவக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் மசாலா பரவுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. மசாலா எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா செவக்க நல்லா நிறம் மாறி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து நல்லா நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இந்தளவுக்கு நிறம் மாறி மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை லேசான புளிப்பு சுவையோடு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூளோட வாசனை பிடிக்கும்னா இந்த சமயத்தில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை சுட சுட ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான
சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.